மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நேற்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடைபெற்று அதன் பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த செய்தியாளர் சந்திப்பு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. குறிப்பாக ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டினுடைய அதிபரை இன்னொரு நாட்டினுடைய அதிபர் நிர்பந்திப்பதும், அது மட்டும் இல்லாம பொது வெளியில மிரட்டுவதும் எந்த அளவுக்கு அமெரிக்கா ஒரு ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுதுன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளுக்கு உக்ரைன் அடிபணிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அந்த செய்தியாளர் சந்திப்புல நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜேடி வான்ஸும் ஜெலன்ஸ்கி கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான விவாதங்கள் அங்க நடைபெற்றதுன்னு சொல்லலாம். அந்த செய்தியாளர் சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 49 நிமிடங்களுக்கு மேல நடைபெற்றது. அதுல குறிப்பா அந்த 10 நிமிடம் அப்படின்றது ரொம்பவே ஒரு கொந்தளிப்பான ஒரு நேரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அமெரிக்கா உக்ரைன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன, உக்ரைன் அமெரிக்காவிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன, இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல அமெரிக்கா எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்னென்ன, அந்த செய்தியாளர் சந்திப்புல அந்த 10 நிமிடங்கள் என்ன மாதிரியான காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவடைந்த சூழல்ல இந்த போர்னால உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இரு நாட்டு ராணுவ வீரர்களுக்குமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. வெறும் உக்ரைன் ரஷ்யா மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இதனால பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்ல அதிக அளவுக்கான எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக ரஷ்யா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையினால ரஷ்யாவிடம் இருந்து அந்த ஆயிலை வாங்குறதுக்கு பெரிய அளவுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதனாலேயே பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டாங்க. இதனால ஐரோப்பாவினுடைய அந்த பொருளாதார அப்படின்றது பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் கடந்த 2.5 வருடங்களாக இந்த போர் நிறுத்தத்திற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லாம போய்கொண்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப், நான் ஆட்சிக்கு வந்தனா அதிபரான 24 மணி நேரத்திலேயே இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிப்பாட்டுவேன் அப்படின்றத உறுதி அளிச்சிருந்தாரு. ஆனால் அதிபர் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதங்கள் நிறைவாகக்கூடிய சூழல்ல இன்னுமே அந்த போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்றாரு. இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அது என்னன்னா, உக்ரைன்ல ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்கு. இந்த கனிம வளங்கள்ல பெரும்பாலான பங்குகள் அமெரிக்காவுக்கு சேரணும் அப்படின்றதையும் ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அதிபர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோட சேரணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அறிவிச்சிருந்தாரு. ஆனால் இது கூட பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சீரியஸா பார்க்கப்படல. ஆனால் உக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டதன் மூலமாக தற்பொழுது வரைக்கும் அமெரிக்கா ஒரு $380 பில்லியன் இந்த போருக்காக செலவழிச்சது பாத்தீங்களா, அதை திரும்பவும் ஒரு முதலீடாக திரும்ப பெறறதுக்கு இந்த ஒரு ப்ரொபோசலை ட்ரம்ப் அவர்கள் வச்சிருந்தாருன்னு சொல்லலாம். அது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாம அது செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தையும் செலன்ஸ்கிக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்யறாரு. அதன் பிறகு ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அந்த இடத்துல நடைபெறுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த கனிம வளம் தொடர்பான அந்த ஒப்பந்தத்தில் ஜெலன்ஸ்கி கையெழுத்து போட்டே ஆகணும்னு சொல்லி தொடர்ச்சியான ஒரு அழுத்தங்கள் ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்கப்படுது. வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி சரி, நான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மேம்போக்கான ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடோட கிளம்ப போனாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பை அந்த இடத்துல நடத்துறாங்க. அப்போ அந்த செய்தியாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் நடைபெறுது இல்லையா. அந்த 50 நிமிடங்கள்ல முதல் 30 நிமிடங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பரஸ்பரமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை அந்த இடத்துல பதிவு பண்றாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக உக்ரைன்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ராணுவ வீரர்களும் இறந்து போயிருக்காங்க அப்படின்றதையும் ட்ரம்ப் அந்த இடத்துல குறிப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் பாத்தீங்கன்னா உக்ரைனியர்கள் இருக்காங்க, அந்த பகுதியும் நாங்க மீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டாரு. அதன் பிறகு இந்த வாக்குவாதம் எந்த இடத்துல அதிகரிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக ஜேடி வான்ஸ்
வந்து ஒரு இடத்துல வந்து குறிப்பிடுறாருன்னு சொல்லலாம். அது என்னன்னா, இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு வந்து ராஜ்ய ரீதியான உறவுகள் இருந்தா மட்டும்தான், அதாவது டிப்ளமேட்டிக்கா நம்ம வந்து அணுகுனா மட்டும்தான் இந்த போர் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த ஒரு வேலையை தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் செய்யறாரு அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல தான் வந்து ஜெலன்ஸ்கிக்கு வந்து ஒரு கோபம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போர் நிறுத்தத்தினால வந்து அதிகமாக பலன் அடைய போற ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் சொல்லணும். ஏன்னா உக்ரைனினுடைய பல பகுதிகளை வந்து ரஷ்யா வந்து ஆக்கிரமிச்சதுனால இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ரஷ்யா எது வரைக்கும் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடமாக தான் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஜெலன்ஸ்கியினுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, தற்காலிகமாக சில ஆயுத உதவிகளை வந்து அமெரிக்கா செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் அமெரிக்காவில் இந்த சந்திப்புக்கே வந்து அவர் வந்திருந்தாரு. ஆனால் அமெரிக்கா தரப்புல இருந்து எந்த விதமான உதவிகளும் வந்து கொடுக்கப்படலை, எந்த விதமான வாக்குறுதிகளும் கொடுக்கப்படலை. இது வந்து ஜெலன்ஸ்கிக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஜேடி வான்ஸ் வந்து இந்த ராஜ்ய ரீதியான உறவுகளை வந்து ட்ரம்ப் அவர்கள் மேற்கொள்றாரு அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நீங்க எந்த விஷயத்தை பத்தி சொல்றீங்க? 2019ஆம் ஆண்டே ரஷ்யா வந்து உக்ரைன் மேல வந்து நிறைய விதமான போர்களை வந்து தொடுத்திருக்கு. அந்த நேரத்தில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வந்து நடைபெறவே இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல தான் அந்த வார்த்தை மோதல் அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ஜேடி வான்ஸ் வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, நீங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த போர் ஆரம்பத்திலிருந்து உங்க நாட்டை காப்பாத்துறது வந்து அமெரிக்கா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடக்கூடிய சூழல்ல ஜெலன்ஸ்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு. இந்த போர் ஆரம்பத்திலிருந்தே நாங்க தனியா தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நேட்டோவோ அல்லது அமெரிக்க ராணுவமோ எந்த விதமான உதவியும் வந்து நேரடியாக அங்க இறங்கல அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தான்னு சொல்லலாம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து அமெரிக்காவின் மீது மிகப்பெரிய அளவுக்கான மரியாதை இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு. இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கோபம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து உக்ரைன் வந்து நேட்டோ படையில சேரணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை தான் வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருது. உக்ரைனும் வந்து நாங்க நேட்டோல வந்து சேர்றோம் அப்படின்ற ஒரு ஒப்புதலையும் வந்து கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகுதான் இந்த போர்ன்றது நடைபெறுது. ஆனா நேரடியாக எந்த விதமான ஒரு ராணுவம், அதாவது அமெரிக்காவினுடைய ராணுவமோ அல்லது நேட்டோவினுடைய ராணுவமோ யாருமே வந்து இந்த போர்ல வந்து நேரடியாக வந்து ஈடுபடல. அப்போ இந்த இடத்துல நேரடியாக களத்துல போர்ல வந்து பலியானது வந்து உக்ரைனியர்கள் தான். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ஒரு பக்கம் உதவி செஞ்சிருந்தாலும் உக்ரைன் வந்து தனிமையா தான் இந்த போரை வந்து சந்திச்சாங்க அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு. இந்த இடத்துல தான் வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவுக்கான கோபம் வந்தது. அது வரைக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் ஜேடி வான்ஸுக்கும் இடையில தான் வந்து அந்த வார்த்தை மோதல்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தது. இந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் ட்ரம்ப்பும் அந்த வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. இது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார். போர் அப்படின்னு வரும்பொழுது இக்கட்டான சூழல்கள் வருவது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். அமெரிக்காவுக்கு பெருங்கடல் இருக்கிறதுனால பல்வேறு விதமான சாதகமான சூழல்கள் இருக்கும். ஆனால் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும் அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார். அப்போ அமெரிக்காவுக்கும் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு பெரிய போரை சந்திக்க நேரிடும் அப்படின்றத வந்து ஒரு பதிலடியாகவே அந்த இடத்துல வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோபம் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ட்ரம்ப்புக்கு இன்னும் அதிகமா கோபம் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா ஜெலன்ஸ்கி சொன்ன இன்னொரு வார்த்தை தான். அது என்னன்னா ரஷ்யாவை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய வேலையை வந்து ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிட்டு வராரு. ஏன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்த போர் ஆரம்பித்த ஒரு நாடு வந்து ரஷ்யா தான். ஆனால் அந்த ரஷ்யாவை கையாளக்கூடிய அந்த தார்மீகமான ஒரு பொறுப்பை வந்து அமெரிக்கா, அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து செய்ய தவறி விட்டார் அப்படின்றது சொல்லதுக்கு அப்புறமா ட்ரம்ப் வந்து இன்னும் அதிகமாக வந்து கோவப்பட்டார்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது இடைமறிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப்புக்கு வந்து இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் பிறகு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இந்த போரை வந்து நிப்பாட்டுறதுக்கு எந்த அளவுக்கு மும்முரமா வந்து முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மும்முரமா முயற்சி எடுக்கிறது நல்லது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பா நீங்க பல கோடிக்கணக்கான மக்களினுடைய உயிரில வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக மூன்றாம் உலக போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாருன்னு சொல்லலாம். அப்போ இந்த செய்தியாளர் சந்திப்புல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகளுக்கு வந்து அச்சுறுத்தல் விடமாக பல்வேறு விதமான மிரட்டல்களை வந்து விடுத்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சைனாவுக்கா இருக்கட்டும் அல்லது ரஷ்யாவுக்கா இருக்கட்டும் அல்லது ஈரான் போன்ற நாடுகளுக்கு வந்து பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் வந்து கடந்த காலத்தில் கொடுத்திருந்தாங்க. ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமான ஒரு நாடா தான் இருக்கக்கூடிய சூழல்ல ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ட்ரம்பினுடைய இந்த அணுகுமுறைக்கு மற்றொரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்றதையும் வந்து அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் சொல்லுது. அது என்னன்னா 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்காவினுடைய தேர்தலில் ஜெலன்ஸ்கி கமலா ஹாரிஸ் தலைமையிலான அந்த ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல போனோம்னா
அந்த பென்சில்வேனியா அப்படின்ற மாகாணம் தான் அமெரிக்காவினுடைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாகாணமா இருக்கு, ஒரு ஸ்விங் ஸ்டேட்டாவும் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுத கிடங்க வந்து ஆய்வு செய்வதற்காக வந்து ஜெலன்ஸ்கி வந்திருந்தாரு. அந்த நேரத்துல வந்து அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியல்ல வந்து ஜெலன்ஸ்கி வந்து தலையிட்டு இருக்கார். இது வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தியாக இருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அமெரிக்காவினுடைய அந்த அரசியல் வட்டாரத்திலையும் வந்து பேசப்படுதுன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்துல அமெரிக்காவினுடைய இந்த எதிர்பார்ப்பு, குறிப்பாக ட்ரம்பினுடைய இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது என்னன்னா, இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்தை வந்து எடுக்கணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த போராகட்டும் அல்லது ஒரு நாடு வந்து இன்னொரு நாடுக்கு உதவி செய்யுது அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் செய்வாங்க இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தத்தில் ட்ரம்பினுடைய இந்த கோபத்திற்கு பின்னாடி வந்து அமெரிக்காவினுடைய ஒரு நலனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. குறிப்பாக உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்தை எடுக்கிறது தான். ட்ரம்பினுடைய இந்த அணுகுமுறை குறித்து உங்களுடைய பார்வை என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.